ஜெனரேஷனுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்களோட மனநிலையை நம்ம மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகளை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மண்டபம் கேம்ப்ல இருக்கிற தமிழர்களை பற்றி பார்க்க போகிறோம். யார் சொன்னா நீ அகதின்னு? அங்கே இருக்கிற மக்களோட மனநிலை எப்படி இருந்தது, அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள்லாம் இருக்குது, எதனால் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இன்னும் ஒரு 4 monthsல எலெக்ஷன் நடக்க போகுது. ஒருவேளை தேர்தலை பேஸ் பண்ணி அவங்களுக்கும் ஏதாச்சும் திட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான். இலங்கையில் போர் நடக்கக்கூடிய டைம்ல வந்தவங்களே இருக்காங்க, பொருளாதார நெருக்கடி காலகட்டத்திலேருந்து வந்தவங்களே இருக்காங்க. ஃபேமிலியை பேஸ் பண்ணி குடும்ப தலைவருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, வயதை பேஸ் பண்ணி இத்தனை வயசுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, சின்ன பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல பயிற்சிலாம் வழங்கியிருக்காங்க. கைவினை பொருட்கள் செய்கிறது, டெய்லரிங் பண்ணுறது, பூச்சாடி செய்கிறது, அது மாதிரியான எல்லா ட்ரைனிங்குமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர அது சம்பந்தமான வேலைகள் எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற ஆண்கள் என்ன மாதிரியான வேலைக்கெல்லாம் போகிறாங்க, மீன் பிடிக்க போகிறாங்க, பெயிண்ட் அடிக்க போகிறாங்க, கட்டட தொழிலாளர்களாக போயிட்டு இருக்காங்க. படிச்சிருக்கிற மெஜாரிட்டியான பசங்களுமே இதே மாதிரியான தொழிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு சில பசங்க பார்த்தீங்கன்னா சென்னை அந்த மாதிரியான ஏரியாக்களுக்கும் ஒர்க்குக்காக போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது சம்மந்தமாக அவங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதே மாதிரி படித்த இளைஞர்களுக்கு வேலை, இலங்கையிலிருந்து இப்போ நம்ம நாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாது. அதனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை விட்டு வெளியில் போகிறதுக்கு பயப்படுறாங்க. அது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில இளைஞர்கள்லாம் வெளிநாடு போகணும் அப்படி அந்த மாதிரி ஆசைப்படுறாங்க. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெளியில் போகிறதுக்கு நம்ம இந்தியன் சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு, இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து நான் அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் மட்டுமே எனக்கு போதும், வேலைக்கே போகிறதில்ல ஒரு சிலர்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது அவங்க சம்பளமாக நினைக்கிறாங்க, கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய சம்பளமாக நினைக்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கிறவங்களுடைய மனநிலையை நம்ம மாற்றணும். சிலர் அங்கே நல்லாவும் இருக்காங்க, இப்போ நல்ல வேலைக்கு போகிறாங்க, ஒரு சிலர் நர்ஸாகவும் போகிறாங்க. பட் இருந்தாலும் கூட இன்னும் அவர்களுடைய மனநிலை மாறலை. நம்ம வேற ஒரு நாட்டில் தான் இருக்கோம், இது நம்மளோட மண் கிடையாது அப்படின்னா எங்களோட மனநிலை இருக்கு. நம்மளால பார்த்தீங்கன்னா நம்ம சட்டத்தை மதித்து நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண முடியும். இப்போ கவர்மெண்ட் சைட்ல வீடு கட்டி கொடுக்குறாங்க. எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கும் வீடு கட்டி கொடுக்குறாங்க. எங்களுக்கு புது வீடு வேண்டாம், பழைய வீடே போதும், புது வீடு சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட மனநிலை அப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல எப்படி வந்தாங்களோ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகை எங்களுக்கு போதும், வேற எதுவுமே வேண்டான்னு இருக்காங்க. நாங்கள் எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தலாம். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க கிட்ட நம்ம அவங்களோட வருமானம் எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரி வேலைக்கு போகிற தகவல்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் கவர்மெண்ட் அடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கீமை கொண்டு வரலான்னு யோசிப்பாங்க. பட் நீ கவர்மெண்ட் சைட்லேருந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க, 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க, பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த மக்களுடைய மனநிலை எனக்கு இது போதும், இல்லைனா நான் என் நாட்டுக்கே போகிறேன், என் நாட்டில் எனக்கு அங்கே வீடு இருக்குது, நிலம் இருக்குது, சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சிலர் நான் அங்கேயே போய் நான் அங்கேயே தான் இறந்து போவேன், எனக்கு என் தாய் நான் செத்தா அங்கே தான் போய் சாவேன்ற மாதிரியான மனநிலையிலும் இருக்காங்க. பட் இங்கேயே இருக்கணும், இங்கேயே இருக்கேன், நான் இனிமேட்டு எனக்கு இலங்கைக்கு போக விருப்பம் இல்லை அப்படிங்கக்கூடிய தமிழர்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம். அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்து கட்சிகள்லாம் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள்லாம் பண்ணலாம். அப்புறம் இங்கேயே இருந்து நான் என்னுடைய லைஃப்பை நான் இங்கேயே தமிழ்நாட்டிலே இருந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் பண்ணணும் அப்படின்னு அடுத்த வர ஜெனரேஷனுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். தேவையான கல்வி, படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை,
தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு சில திட்டங்களை கொண்டு வரலாம். பெண்கள் சுய உதவி குழு மூலிமா பெண்களை வந்துட்டு ஒருங்கமைச்சு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில நலத்திட்ட உதவிகள் எல்லாம் பண்ணலாம். முன்னேறட்டும், நம்மளோட சேர்ந்து அவங்களும் வளரட்டும். அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு ஆட்சியாளர்கள் அவங்களுக்கும் ஒரு நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். நன்றி.